எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும். எப்பட்றா நீலம் புரொடக்ஷனில் நான் அப்படின்னு. ஏன்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க, நல்ல படங்கள் அந்த மாதிரியான லிஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்தோன்னா நம்ம காமெடி அப்படின்னு தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேரக்டர் நல்லா நடித்த மாதிரி பண்ணி அப்படி கூப்பிட்டுருந்தா கூட என்ன பரவாயில்ல, அதுவும் பண்ணலை. எப்படி என்னை கூப்பிட்டாங்கங்கிற ஆச்சரியம் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த லைனில் நான் எப்படி வந்து உக்காந்துருக்கிறேன்ங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். என்னென்னா என்னால் இந்த சாங்கெலாம் பார்த்தனால கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவேன். இந்த படத்துக்குள்ள வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சொன்னால் தான் உண்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ரிலீஸுக்கு அப்புறம் பேசுகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். அண்ட் வெங்கட் பிரபு சார் இங்கே வந்து அட்டகத்தி அப்போ ஷூட் அப்பயே நான் எதிர்பார்த்தேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இங்கே வந்திருக்காரு. அது ஒரு மாதிரி எனர்ஜி எல்லாருக்கூடையும் இருக்கிறதே சந்தோஷம்தான். அண்ட் ஜே பேபி அந்த வெயிட் இல்லை, நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தோம். ஆனால் படத்துக்காக அந்த வெயிட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணி காமிச்சது. இப்போ திருப்பி நார்மல் ஆகிட்டுருக்கு. ஜே பேபி வந்து பர்சனலாக எனக்கு வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து சின்ன வயசில் எப்பவுமே சண்டை போடுவோம்ல, அது பேச மாட்டோம். நான் அந்த மாதிரி பேசாமல் அவங்கள அம்மானு கூப்பிட்றது எனக்கு பிளாக் ஆகிடுச்சு. எனக்கு வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையாக தான் பேசிகிட்டு இருப்பேன். இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் அம்மாவை தேடும் போது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அதில் ஃபுல்லாக ஷவுட் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கணும், நல்லா சத்தம் போட்டு கூப்பிடணும். எனக்கு வந்து அதை கூப்பிடும் போது தான் ஒன்று ஓப்பனாக ஒரு பிளாக் கிளியரான மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஒரு சீனுக்காக தான் இந்த படம் எனக்கு அமைஞ்சிருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஆக்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணும்போது பயங்கரமாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம், அப்புறம் குக்கு விசாரணை நிறைய நல்லது நடந்திருக்கு. அப்போ நிறைய கற்றுக்கணும், புதுசாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இப்போ பார்க்கும்போது அதை நம்ம எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும், எவ்வளோ லேஸாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடத்த முடியும், அதை எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுன்ற ஒரு அந்த ஐடியா இருக்குது. அப்படி தான் நான் ஒரு லாஸ்ட் 3 படமும் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அது உங்களை கனெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். சுரேஷ் அண்ணா அண்ட் ரஞ்சித் சார் டீம் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஆக்சுவலி தினேஷ், நான் வந்து அட்டகத்தி படம் ஆரம்பித்து அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த மங்காத்தா டைமில் தான் அது நடந்தது, ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அந்த டைம்லேருந்து வந்து அது ரிலீஸ் டைமில் தான் வந்து எனக்கு வந்து அது தெரிஞ்சுது, இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. அந்த சமயம் தான் வந்து ரஞ்சித் வந்து ஒரு வாட்டி படம் பார்க்கலாம், இது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போ நான் வந்து ஞானவேல் சார்கிட்ட கமிட் ஆயிருந்தேன். அப்போ வந்து ஒரு வாட்டி வந்து இப்போ ஞானவேல் சார்கிட்ட வந்து இந்த படத்தை போட்டு காட்டணுன்ற போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து வெற்றிமாறன் சாரையும் வந்து அந்த ஷோக்கு நம்ம கூப்பிட்ருந்தோம். கூப்பிட்டுட்டு வெற்றிமாறன் சார் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து நான் எந்த டேரக்டரும் வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ண அவ்வளோ சத்தமாக சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் ஆச்சு அந்த படம் வாங்குறதுக்கு, ஞானவேல் சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கப்புறமா வந்து ரஞ்சித்தோட வளர்ச்சி வந்து உங்கள் எல்லாரோட வளர்ச்சியும் சேர்ந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து எனக்கு தான் ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் வந்து பா ரஞ்சித் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் அப்போ அந்த பா ரஞ்சித்தே விபி பாய் தான். நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏன்னா நாங்கள் எல்லாமே அவங்க அது முன்னாடி சின்ன சின்ன படங்களில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்தது வந்து சென்னை 6,28,000 தான். ஸோ அதில் தான் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்தோம். ஸோ அதுலேருந்து ஒருத்தராக வந்து டைரக்டராகி வெற்றி பெறும்போது வந்து அது அதிக சந்தோஷம் எனக்கு தான், பெருமையும் எனக்கு தான். அதாவது வந்து நிறைய பேர் சொன்னாங்க சுரேஷோட என்ட்ரி ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு, அது நிஜமாகவே உண்மையான ஒரு விஷயம். சுரேஷ் எல்லாமே நாங்கள் சென்னை 28 தான் ஆரம்பித்தோம். சுரேஷ் நாங்கள் அறிமுகப்படுத்துனது பின்னாடி உட்காந்துருக்க அரவிந்த் ஆகாஷ், ஏரியா பசங்க அவங்க 2 பேரும். ஸோ அரவிந்த் ஆகாஷ் எனக்கு சான்ஸ் கொடு படத்தில் நடிக்கன்ற போது ஃபஸ்ட்டு சென்னை 28 அவனுக்கு சான்ஸ் கிடையாது. இல்லைடா உனக்கு நீ கொஞ்சம் ஒரு வெள்ளையாகிற ஏரியா பையன் மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அவனை வந்து சேர்த்துக்கல நாங்கள். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, அவனோட கேரக்டரில் பண்ண வேண்டிய பையன் வந்து கிரிக்கெட் ஒழுங்காக ஆடாததுனால வந்து அதனால் கடைசியில் வந்து அவன் வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு தலையெழுத்து அவனை நடிக்க வச்சிட்டான். ஆனால் வந்து அவனுக்கு சான்ஸ் இல்லை படத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து என்கிட்ட சொன்னது, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் ஏரியா பையன் வந்து சுரேஷ்னு பேர். அப்போ வந்து விஷ்ணு கிட்டே இருந்தாப்லையா, விஷ்ணு கிட்டே இருந்து படம் முடிச்சுட்டு இருந்தபோது வந்து சேர்த்துக்கிறியா அப்படின்னா எனக்கும் அப்போ கரெக்டாக ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த சமயம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சுரேஷ் வந்து எங்கள் டீமில் சேர்ந்தாப்புல.
இன்னும் நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். நான் உண்மையிலே வந்து நான் இந்த படம் பார்க்கல, ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க. அவங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நிறைய யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, சுரேஷ்க்கு இவ்வளோ ஃபன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் முன்னாடி பண்ண கதையை மட்டும் இப்போ பண்ணியிருந்தாருன்னா வந்து அது அவ்வளோ பயங்கரமான ஃபன்னான ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்டயே சொன்னாப்புல, இந்த ஒரு ஐடியா இருக்குது சார் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐடியாவும் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த சம்பவத்திலையும் அரவிந்த் ஆகாஷுக்கு பங்கு இருக்குங்கிறது வந்து ஒரு 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 செய்தி. பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஒரு யூஷுவலான ஹீரோயின் படங்கள் தான் வந்து எப்போவுமே பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் வந்து ஹீரோயினே இல்லாமல் ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் வச்சு ஒரு படம், அது வந்து அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ் படங்களை விட பெருசாக ஓடிட்டுருக்குங்கிற போது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா வந்து நமக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை, வெறும் கலை மட்டும்தான் முக்கியங்கிறது தமிழர்களுடைய எப்போ படம் நல்லா இருந்தாலும் ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அது எந்த லாங்குவேஜாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதை தாண்டி நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து இப்போது அதே பேட்டர்னில் இல்லை, இந்த படம் ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பித்து ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஊர்வசி மேடம் வச்சு ஒரு ஃபில்ம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அது வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு என்டர்டெய்னர், அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், அவங்களோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அவங்கள வச்சு அந்த டீசரில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும், இட்ஸ் கோன் பி a hilarious ஃபன் ரைடு தான். இதில் நடித்த மாறன் சார், தினேஷ், த ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றி. அதே சமயம் வந்து ரஞ்சித்துக்கு முதல்ல என்ன பெரிய பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஆனால் இது வந்து இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நல்ல ஆர்ட்டை வந்து ஒரு தனி மனுஷனாக நின்று நீங்கள் வந்து ஒரு உலகமே க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன் நீ. அது வந்து எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து உண்மையிலே என்னால் கூட பண்ண முடியாது. அது வந்து அவ்வளோ தைரியமாக வெறும் கண்டென்ட் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை வந்து தைரியமாக சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு வேணும், அது அவங்ககிட்ட இருக்குது. ஸோ சுரேஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஹோல் டீம், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இது வந்து உண்மை சம்பவம் தான். அவங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு கதை தான். அதை எவ்வளோ ஜாலியாக, எவ்வளோ ஃபன்னாக, எவ்வளோ இமோஷனலாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல படங்களுக்கு உங்களோட ஆதரவு நீங்கள் தருவீங்கன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக கொடுங்க. தியேட்டரில் 8ஆம் தேதி படம் பாருங்கள். இது எங்கள் குடும்பத்துலேருந்து வர இன்னொரு படம். நன்றி. எங்கள் சார் வந்துட்டு போனார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விபி சார் அட்டகத்தி படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவை எனக்கு கொடுத்தவர். சுரேஷ் அண்ணன் படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். நான் ரொம்ப கோவமாக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். என்னுடைய கோவத்தை என்னாலே கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பேர் வந்து கீரமுல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா அப்படின்னு இருக்குன்னு குத்துனாலே கோவம் வரும் எங்கள் தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் அம்மா அடிக்கடி என்னையும் அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, கீரமுல்லு மாதிரி கோவம் வருதுடா அவனுக்குன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு கோவத்தோடு வந்தவன் நான். ஆனால் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வந்தவொடனே வந்து தகப்பன் சாமின்னு ஒரு படம் ஃபுல் லென்த்தாக அந்த படம் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. அதுதான் சினிமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு எல்லா விதமான அனுபவங்களும் நிறைந்த ஒரு படம் அது. ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து சென்னை 28. அப்படியே டோட்டலாக எது சினிமான்னு நினச்சிட்டு வந்தோமோ அதை அப்படியே மாற்றி வேலை செய்கிறதும் சரி, கதையும் சரி, புதுசாக ஒரு லைஃப்பை உண்டாக்குன ஒரு படமாக எனக்கு வந்து இருந்தது. அண்ட் வந்து சென்னை 28 வந்து நான் எல்லா வேலைகளும் நான் செஞ்சேன். ஒரு படத்தை வந்து கோபம் இல்லாமல் அன்பாக சிரித்து சந்தோஷமாக எடுக்க முடியும். அந்த படம் வந்து மக்களுக்கு வந்து பிடிச்ச படமாகவும் மாறும். அப்புறம் வந்து சினிமா என்பது வந்து ஒரு ரசனை சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஏற்கனவே மக்கள் மனதில் புகுத்தப்பட்ட இல்லை மக்கள் விரும்புகிற ஒரு கமர்ஷியல் யுக்தி அப்படின்றத வந்து உடைச்சி வெற்றி பெற்ற படம் தான் வந்து சென்னை 28. அதை எடுத்த விபி சார் தான் என்னுடைய கோவத்தை எல்லாத்தையும் மாற்றி ஒரு ஜாலியாக ஒரு படம் ஜாலியாகவும் நீ அமைதியாகவும் ஒரு படத்தை உன்னால் எடுக்க முடியும், எல்லாரையும் வந்து ஜாலியாக அவங்ககிட்டேருந்து வேலை வாங்கி உன்னால் படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த லேர்னிங்லேருந்து தான் என்னுடைய கோவங்கள் வந்து மாற்றி வெறும் படைப்பில் வந்து என்னுடைய கோவத்தையும் மக்கள்கிட்ட வந்து வேலை செய்கிற இடத்துல மனிதர்கள்கிட்ட வந்து நம்ம இருக்கிற சுவாபத்தை வந்து டோட்டலாக மாற்றிக்கிற தன்மையும் வந்து விபி சார் கிட்டேருந்து தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சார் வந்து இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வந்து அவருடைய அன்பையும்
நன்றியை வந்து தெரிவித்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய பிஸியான ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்காக வந்திருந்தார். ஸோ அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தான் வரோம். இன்னொன்று சினிமாவில் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வந்து வரப்போ கல்யாணம் ஆகாமல் ஒரு யங்ஸ்டராக சின்ன வயசுலேயே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நாங்கள் வந்து வந்துட்டோம். சுரேஷ் அண்ணா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு பெரிய மெச்சூர்டான ஒரு கேரக்டராக வரப்போ, ஸோ கல்யாணம் ஆகிட்டு வந்தாலுமே வந்து சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியாது. கல்யாணம் ஆகிட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பன்ற ஒரு குடும்பத்தோட ஒரு நிறைய தொடர்பு இருக்கும். அவங்களால வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ளே இருந்தது. ஏன்னா தகப்பன் சாமி நான் ஒர்க் பண்ணுறப்போ கூட ஒரு அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். அந்த அண்ணன் கஷ்டப்படுறதுக்கு மெயின் ரீசனே அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் ஏதாவது ஒரு தப்புனாலுமே வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ அதனால தான் இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து ஒரு பெரிய வார்த்தை போட்டே இருப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சுரேஷ் அண்ணாவோட பசங்கள்லாம் அவர் வரப்பே வந்து அவங்க பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அவர் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப எங்கள் டீம்லேயே வந்து ரொம்ப மூத்தவர்னா வந்து சுரேஷ் அண்ணன் தான். ஸோ அவர் அப்படி உள்ளே வரப்போ அவரு கூட அவரை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குதுல்ல, அதை பிரேக் பண்ணி அவர் உள்ளே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட், ரொம்ப தனியாக ரிசர்வ்டாக தான் இருப்பார் ஃபஸ்ட்டு. இப்போ நான் பிச்சுமணி ஸ்ரீபதி எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே இருப்போம். ஆனால் சுரேஷ் அண்ணா கொஞ்சம் வெளியவே இருப்பார். கொஞ்சம் ஃபஸ்ட் டைமில் வரப்போ கொஞ்சம் ரிசர்வ்டாகவே இருந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய என்ன சொல்கிறது, ஒரு அன்பும் அந்த ஸ்பான்டேனியஸான ஒரு காமெடி சென்ஸும் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ரசிகத்தன்மையை வந்து உருவாகுச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் அவர் கூட வந்து நாங்கள் ரொம்ப நெருங்கி வந்து பழக ஆரம்பித்தோம். அண்ட் அவர் எப்போவுமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்ருவார். அவங்க வீடு வந்து எப்படின்னா ஒரு சினிமா குடும்பம். அது அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா சினிமாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சினிமா பற்றி எல்லாத்தையும் தெரியும், எல்லா பாடல்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு படம் கமர்ஷியலாக படம் வந்து இருக்கா இல்லையான்றது வந்து அந்த குடும்பத்துக்கு நீங்கள் படம் போட்டு காட்டினீங்கன்னா போதும், அவங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா படம் வந்து கமர்ஷியல் ஹிட் அது. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து இருக்கும். அம்மாவாக இருக்கட்டும், சுரேஷ் அண்ணாவுடைய ஒய்ஃப் வந்து அண்ணியாக இருக்கட்டும், அவங்க வந்து சோறை வந்து ஆக்கி போட்டு அவங்களுடைய அன்பை வந்து பயங்கரமாக காட்டுவாங்க. இங்கே தான் சென்னையில் குறிப்பாக இங்கே இருக்க கேகே நகரில் தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா அப்படியே வந்து வாழை இலையை பெருசாக போட்டு வந்து எல்லா விதமான கறியும் வச்சு அப்படியே சோத்தை வந்து நிறைய கொட்டி சாப்பிட சொல்லி அவ்வளோ அன்பை வந்து கொடுக்குற ஒரு குடும்பமாக வந்து சுரேஷ் அண்ணா குடும்பம். அவங்க அம்மா வந்து பயங்கரமாக வந்து சாப்பிட சொல்லுவாங்க, அன்னிங்க பயங்கரமாக சாப்பிட சொல்லுவாங்க. சஞ்சய் அவங்க பசங்க நீங்கள் இப்போ கூட போனீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அவ்வளோ உரிமையாக வந்து அங்கிள்னு கூப்பிடும். லைக் வந்து நமக்கு வந்து அந்த உறவு மேலே இருக்கிற ஒரு பெரிய பற்றே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நான்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட நான் வந்து அந்தளவுக்கு க்ளோஸாக பேசிக்கிறேன்னா அதில் ஒரு சின்ன ஒரு இப்பன் பட்ஸ் இருக்கும். என்னால் வந்து அவ்வளோ க்ளோஸாலாம் இருக்க முடியாது. ஆனால் சுரேஷ் அண்ணனை பார்த்தா அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் வந்து அவ்வளோ க்ளோஸாக அவங்களால இருக்க முடியுது. அந்த உறவை அவங்களால குறிப்பாக சென்னையில் அவங்க இருந்த காலகட்டம் வந்து ஃபுல்லாக வயல்வெளிகள் நிறைந்த ஒரு கேகே நகரில் வசிச்சிருந்த ஒரு ஆள் இன்றைக்கி வந்து முழுக்க பில்டிங்காக மாறி போன ஒரு இடத்துல வந்து அந்த பில்டிங்குள்ளே தங்களுடைய உறவை வந்து அந்த குடும்ப உறவை வந்து காப்பாற்றிக்கிட்டு அவங்க வந்து அதை கொண்டாடுற விதம் இருக்குதுல்ல, அது வந்து பயங்கரமாக நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருந்தது. அண்ட் அதுவுமே அவர் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்குச்சு. அவர்கிட்ட நான் எப்போவுமே வந்து ஒரு ஒர்க்கராக நான் டீல் பண்ணதே ஒரு அண்ணனாக தான் நான் எப்போவுமே நான் வந்து பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே எங்கள் டீமில் எல்லாருக்குமே வந்து சுரேஷன் எதாவது பிரச்சனைனா சுரேஷன் சொல்லுவார். அவரோட டிமாண்ட் இல்லாத ஒரு பர்சன். அவருக்குன்னு ஒரு தேவையோ இல்லை எனக்கு இது வேணும் இது வேணாம் இல்லை நான் இப்படி தான் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டுன்னு வருவார், ஒர்க் பண்ணுவார், பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார். அண்ட் வந்து அவர் சொன்ன மாதிரி தான், இப்போது வெங்கட் பிரபு சார் கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அது வேற ஒரு சூழல், இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அப்படியே டிஃப்ரெண்ட்டான வேற ஒரு சூழல். முழுக்க புத்தகம் படிக்கிறது, வாசிக்கிறது, சினிமாவை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறது, வேற ஒரு டிஸ்கஷன் இங்கே நடக்கும். அது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தாலுமே அவர் இதுக்குள்ளே வந்து இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டது இருக்குல்ல. இப்போ அவரோட இந்த படத்தில் நம்ம அதை வந்து ஜேபிபியில் வந்து நமக்கு அது ரொம்ப கிளியராக வந்து தெரியும். ஸோ அவர் வேற ஒரு சூழலில் வேற ஒரு காலகட்டத்தில் வேற ஒரு இடங்கள்லேருந்து வந்தாலுமே கூட இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ இந்த சமூக சூழலை சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு இங்கே நடக்கிற டிஸ்கஷன் அந்த டிபேட்டை வந்து அவர் செமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவருடைய திரைப்படங்களில் அதை கண்ட்ரோலாக வந்து அவர் ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல,
அது வந்து ஜேபியோட மிக ஸ்பெஷலானதாக நான் வந்து பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து அது சூப்பராக அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து அவரோட ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது ஏன் பண்ணல அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், பயங்கரமாக கமர்ஷியலாக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் அதில் எனக்கு ஏன் பிடிக்கலன்னா அது வந்து ஒரு ட்ரக்கை மையப்படுத்தி இருக்கிறதுனால இதில் நீளமில் பண்ண முடியாதுண்ணா. ஏன்னா வந்து இது வந்து திடீர்னு இது வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி மாறிடும், அது ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி மாறிச்சுன்னா வந்து அதுதான் இந்த படத்தில். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணோட ஃபஸ்ட்டு படம் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் அந்த படத்தில் இருக்கிற அந்த கண்டென்ட், அதாவது முக்கியமான ஒரு அந்த பேஸ் வந்து ஒரு ட்ரக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறப்போ வந்து அது வந்து ஒரு ஜாலியாக மாறுறப்போ, ஸோ இதை நம்ம வந்து நீளமில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்து நான் சொல்கிறேன், இல்லைண்ணா இது வந்து டெஃபினட்டாக நீளமில் பண்ண முடியாது, ஆனால் நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்னொரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து அதை நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் அந்த படம் வந்து நின்றுடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து நீளமில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கதை கொடுனா, நீ உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு பொலிட்டிக்கலாலாம் எதுவுமே யோசிக்க வராது, இல்லை அவர் அந்த மாதிரியான கதைகளுக்குள்ளே அவர் போவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த ஜேபிபி கதையை அவர் சொன்னோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இது வந்து எமோஷ்னல் உறவை பற்றி பேசுகிறது. டெஃபினட்டாக வந்து இது நீளம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கும்னா, இது வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம இதை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து சுரேஷ் அண்ணங்கிட்ட நான் பேசினேன். ஸோ அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை நான் படிக்கிறப்போ எனக்கு என்ன ஃபீல் கிடைச்சதோ அதுதான் அந்த ஃபஸ்ட் டிராஃப்ட். ஒரு 3.5 மணி நேரம் வந்து ஒரு படத்தை வந்து அவர் எடிட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் எனக்கு படம் பார்த்து எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. பல இடங்களில் நான் வந்து சிரித்தேன், பல இடங்களில் நான் எமோஷ்னல் ஆனேன். அண்ட் வந்து உடனே வந்து அவங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு, சுரேஷ் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, சுரேஷ் அண்ணனுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக இருக்கும். அவங்க வீட்டிலலாம் சொல்லுங்க. ஏன்னா அண்ணி இப்போ நான்லாம் வந்து ஒரு சின்ன பையனாக வந்து ஒர்க் பண்ணி படம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் அவர் வந்து வரப்போ ஒரு 31 இயர்ஸில் வந்தார். அவங்க ஃபேமிலி வந்து அவருக்கு வேறு வேலையே இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை தான். அசிஸ்டன்ட் டைரக்டரில் எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஆனாலுமே வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து அவர் ஒரு எதிர்பார்த்துட்டே இருக்கிறப்போ அவர் எப்படியாவது வந்து ஜெயிச்சிருவாரா அப்படின்னு யோசிக்கிறப்போ என்னால் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பார்த்துட்டு என்னால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடிஞ்சுது, இந்த படம் நிச்சயமாக வந்து மக்களுக்கு வந்து பிடித்த கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும். அப்படி ஒரு படத்தை வந்து சுரேஷ் அண்ணன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து அந்த டெக்னீஷியனு அவங்க ஒர்க் பண்ண விதம் எல்லாருமே ரொம்ப கண்ட்ரோல்டாக செம்ம சூப்பராக இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. அதுதான் நான் சுரேஷ் அண்ணன் கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன எமோஷனல் க்ரியேட் பண்ணிச்சோ அது ஆடியன்ஸ் கிட்ட நிச்சயமாக க்ரியேட் பண்ணணும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு நான் வந்து காத்துட்ருக்கிறேன்னா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலில் என்ன மாதிரியான படங்கள் ஓடும் ஓடாதுன்றதை வந்து ஒரு முன்முடிவோடு நம்மளால் அணுகவே முடியல. ஏன்னா ஒரு ரொம்ப ஆக்ஷனு, ரொம்ப அகோரித்தனமான ஒரு ரத்தம் தெரிக்கிற படங்கள் தான் வந்து இங்கே ஓடுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து அந்த படங்கள் வந்து எண்ணிக்கையில் இடமா வந்துட்டே இருக்கிறப்ப தான் மஞ்சுமல் பாய்ஸு, ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்று பெரிய வெற்றி படமாக மாறுது. ஸோ மக்களுடைய ரசனையை வந்து நம்ம ஒரு இது இப்படி தான் இருக்குது, மக்கள் இதுதான் பிடிக்குது அப்படின்றத வந்து நம்மளால் வந்து அது ஸ்டீரியோடைப் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் இந்த ஜேபிபி படம் நிச்சயமாக மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற, மக்களுடைய ரசனையை ரொம்ப இணைக்கிற விரும்புகிற ஒரு படமாக டெஃபினட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் இந்த படத்தோட கண்டென்ட் அண்ட் ஆக்டர்ஸ், இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் அண்ட் வந்து ரொம்ப இயல்பாக ஒரு படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ரியலிஸ்டிக் படங்கள் வந்து நம்ம வந்து பற்றி பேசுகிறப்ப வந்து ரியலிஸ்டிக் படங்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப சோசியலில் வந்து சோசியலான படங்களே வந்து அதில் இருக்கிற மாதிரியான ரியலிஸ்டிக் படங்களை தான் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ரொம்ப சிம்பிளாக மனிதர்களோட உறவுகளை, அதோட எமோஷனை, அதோட வேல்யூவோட பேசுகிற ஒரு படமாக வந்து இந்த ரியலிசம் சினிமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜேபிபி வந்து ஒரு பக்கா ரியலிஸ்டிக் மூவி. நீங்கள் அந்த படத்தை வந்து எந்த விதமான ஒரு கமர்ஷியல் என்ன சொல்கிறது, ஒரு சினிமா ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கான ஒரு இதுக்குள்ளே பொருத்தாமல் ஒரு குடும்பத்தை அப்படியே வந்து நம்ம அதுக்குள்ளே இருந்த அந்த விஷுவல் அந்த படத்தை பார்க்குறப்போ அதோட சேர்ந்து கனெக்ட் பண்ணி அந்த லைஃபோட நம்மளும் இயங்குற மாதிரியான ஒரு திரைப்படத்தை வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஆக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து சினிமாட்டோகிராஃபியை பற்றி நான் பேசி ஆகணும். அண்ட் வந்து செம்ம லைவாக இருக்கும், அதோட ஃப்ரேமிங் சென்ஸாக இருக்கட்டும், லைக் அதோட கலர்ஸு ரொம்ப எனக்கு என்னென்னா மஞ்சுமல் பாய்ஸோட வெற்றி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட இயல்பு தன்மை தான், ஒரு எளிமை தான்.
அந்த எளிமையை வந்து மக்கள் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதில் வந்து திரைக்கதை பயங்கரமாக இருக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஆக்டருக்கு, ஒரு நடிகருக்கு, ஹீரோவுக்கு ஒரு சாங்கு இல்லை வந்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேரக்டரையும் வந்து தனியாக பிரிக்காமல் ரொம்ப இயல்பாக சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப என்னடா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு தோணும். இப்போ செகண்ட் ஹாஃப் முடிகிறப்போ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் வச்சு நம்ம எல்லாரையும் வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான படமாக நிச்சயமாக வந்து ஜேபேபி வந்து வந்திருக்கு. எனக்கு எங்கள் அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது இதுதான், நீ எட்ட படத்துல இதுதான்டா சூப்பராக இருக்குன்னு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அட்டகத்தி படம் பார்த்து முடிச்சோடனே எங்கள் அம்மாவுக்கு அந்த படம் புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா அதான் சொன்னார், டே என் கதையை எடுத்து நீ படம் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா. ஆனால் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த படம் புரிஞ்சுதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா நான் எங்கள் ஊருக்கு போனோடனே கட்டிப்பிடிச்சி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அந்த முத்தம் என்னென்னா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்றது தான். ஏன்னா அம்மா வந்து பிள்ளைங்க ஜெயிக்கிறத பார்க்குறது இருக்குல்ல, அதெல்லாம் எங்கள் அம்மா பார்க்குறது வந்து பயங்கரமான விஷயம். ரஞ்சித் இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்சனாக கொஞ்சம் வருஷமாக வந்துட்டு நல்ல படங்கள் எடுத்துகிட்டு கொண்டு வந்துடுறதுக்கு வந்து பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய பாராட்டு கொடுக்கணும் ரஞ்சித்துக்கு. அண்ட் ஒருத்தர் மேலே டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை வந்துட்டு அடுத்த ஒரு கம்பெனிக்கிட்ட சொல்லி ஒரு அப்ரோச் வாங்குறதே ஒரு பெரிய விஷயம். அது ஒரு கதையை, அந்த கதை வந்து சுரேஷ் நம்பி இந்த கதையை, இந்த ஜேபிபி கதையை எடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ்க்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். ப்ளஸ் இஸ் அ வெரி டேலண்டட் டைரக்டர் அண்ட் நல்ல ஒரு எழுத்தாளர் கூட. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அம்மா ஒரு விஷயமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களை இப்படி பார்க்கும்போது அந்த போலீஸ் சீனும் அம்மாவும் பண்ண சின்ன பர்ஃபார்மன்ஸே போதும் இந்த ஃபுல் படம் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனிவே தினேஷ் ப்ரோக்கும் ப்ளஸ் அண்ணன் உங்களுக்கும் எல்லாருக்கும், இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். அண்டு அம்மான்றது நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சன்னு. ஸோ அம்மா மேலே பாசம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா கூட பாசம் என்னன்றது அம்மா படத்தை பார்த்து இந்த தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. அவங்க பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால மறக்காமல் சொல்லிட்டாங்க, அதுக்கு தான் தேங்க்ஸ். உண்மைதான், 10வது வயசுலேருந்து ஒரு பயணம் பண்ணும்போது ரொம்ப இப்படி திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. பட் எல்லா காலத்துலேயுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஏதோ படம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கேப் எனக்குமே ஃபீல் ஆனதில்லை. நான் வந்து என்ன சொல்கிறது, எல்லா ஜென்ரேஷனோடவும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் ஜேபிபிங்கிற படம் என்னன்னு சொல்கிறது, இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அதுதான் சுரேஷ்ங்கிற ஒரு இயக்குனருடைய பொறுமையும், தனக்கு என்ன வேணுமோ அதை பொறுமையாக சாதிச்சுட்டு தான் போவேங்கிற ஒரு ஆட்டம். பாவம் மாதிரி உட்காந்துருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க. தனக்கு என்ன தேவைங்கிறது அந்த பாவமான முகத்தோடவே அப்படியே உட்கார்ந்து சாதிச்சு எடுப்பார். நான் திரும்ப இல்லை சுரேஷ், எனக்கு வந்து என்னமோ அந்த பேரம்பேத்திலாம் எடுத்து ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி பத்தலை. நான் ஸ்பீடாக நடப்பேன், ஸ்பீடாக பேசுவேன், அப்படி தான் பொதுவாக. கொஞ்சம் ஒரு மெச்சூர்ட் கேரக்டர்னும் போது கொஞ்சம் மெதுவாக நடக்கணும், மெதுவாக பேசணும், அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நடிக்கவே வராது. நல்லா நடிங்கன்னா நான் மாட்டிக்குவேன். அது எப்படி நல்லா நடிக்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும். எனக்கு நிறைய சில படங்கள்லாம் அப்போல்லாம் தெலுங்கு டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது, மேடம் இது பயங்கரமாக நடிக்கிற ஒரு கேரக்டர், இதை நல்லா நடிச்சிடுங்கன்னா, ஐயோ நடிக்க சொல்கிறாங்களே, அது எப்படி தான் நல்லா நடிக்கிறது, நீங்கள் இதுதான் கேரக்டர், நீங்கள் எதாவது பண்ணுங்கன்னா பரவாயில்ல, ஏதோ வர்ற மாதிரி ஏதோ பேசிட்டு போவேன். அப்படி நடிக்கிற உடனே ஆஹா அப்படி சிந்தனை வந்துடும் எனக்கு. இது எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது, ஸ்விங் ஆகிற மூடு இப்படியே ஸ்விங் ஆகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாது, அடுத்த சீனில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு கடைசியில் அழுதுடும். அப்புறம் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ ஒரு கேரக்டருடைய நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படி தான் சொல்லணும். மற்றதெல்லாம் ஒரு ஜோனர் சொல்லிவிடுவாங்க, இது வந்து ஹியூமர் பேஸ்டு ஃபிலிமா, இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம், இல்லைன்னா இது ஒரு ஆக்ஷன், இது ஒரு க்ரைம் த்ரில்லர், இது கோஸ்ட்டு, இப்படி எல்லா படத்துக்குமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிருத்தியமான ஒரு சுபாவம் இருக்கும். இப்படி தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம். பட் இதில் அப்படி சொல்ல தெரியல, இதுதான் கதை அப்படின்னு அவர் ரொம்ப விளக்கமாலாம் எனக்கு சுரேஷ் சொல்லவே இல்லை. ஆனால் கடைசியில் வேறு வடிவெல்லாம் சொன்ன முடியாது சுரேஷ்,
பிகாஸ் என் ஏஜில் இருந்து ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர்னா கூட பரவாயில்ல. என் பையன் 4வது தான் படிக்கிறான், என் பொண்ணெல்லாம் திட்டுவா. அவங்க கூட இருக்கிற பசங்க வந்து உங்களை இப்போ பாட்டின்னு சொல்கிற அளவுக்கு கேரக்டர்லாம் பண்ணி வச்சிடாத, இது ஆண்டியோட நிறுத்திக்கோ அப்படின்னுவா. ஏன்னா அவளும் காலேஜில் படிக்கிறா. ஸோ சிலதெல்லாம் அவங்களுக்காகவும் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் சொல்லி முடித்து கடைசியில் சுரேஷ் முகத்தை பார்த்தா பின்ன எனக்கே டவுட் வரணும். இவர்கிட்ட தான் சொன்னேன் நான் ரொம்ப நேரமாக, இல்லை இவர் காதில் விழலையா? சரிம்மா சரிம்மா, இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா சுரேஷ்? ம் புரியுது. சரிம்மா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? சார் நான் அதுதானே சொல்கிறேன், இந்த மாதிரிலாம். ஓ கரெக்ட் ஆமாம்மா சொன்னீங்கல்ல. சரி அப்போ எப்போ ஷூட்டிங் வச்சிடலாம்? திரும்ப 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 கடைசியாக வந்து ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஆமாம் இதுதான்மா அது. சுரேஷ் இருக்கட்டும் சுரேஷ், அது மூடுங்க முதல்ல, இருக்கட்டும். நான் தான் சொன்னேனே இந்த மாதிரி சில, அது கரெக்டுமா, நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே. ஆனால் இதை பாருங்கள், அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அவர் பாட்டுக்கு தான் நினச்சது சாதிக்காமல் இந்த வீட்டிலேருந்து போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டார். நம்ம அப்படி ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு வந்தால் நம்ம மாட்டிக்குவோம். நம்மளும் ஐயோ என்ன பண்ணுறது, துப்பாக்கி எடுத்துகிட்டு மரியாதையாக நடிக்கிற இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்ன மிரட்டுற அப்படின்னு கேட்டுடலாம். இது ஒன்றும் மிரட்டல் கிடையாது, உருட்டல் கிடையாது, பெரட்டல் கிடையாது. அப்படியே வச்சுட்டு இவங்க தான் அஜய் பேபி, இது வந்து என் பெரியம்மா, இது வந்து அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க தான். இதுதான் ஒரிஜினல் லொக்கேஷன், நம்ம ஷூட் பண்ண போகிறது. யார்? நம்ம ஷூட் பண்ண போகிற லொக்கேஷன் இதான் வருதுன்னு சொல்லி அப்படியே கீழே உட்காந்துட்டாரு. எனக்கு எழுந்து இப்படியும் ஓட முடியாது, இப்படியும் ஓட முடியாது, இப்படியும் ஓட முடியாது. நானும் அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டேன். கடைசியில் என்ன பண்ணுறது, ஷூட்டிங் டேட்டை பற்றி பேசுங்க, மற்ற ஃபார்மாலிட்டி எல்லாம் யார்கிட்ட பேசணும், இந்த 2 வார்த்தையை 1 மணி நேரமாக பேசி எனக்கு வேறு வழியில் சரியா படம் பண்ணுறேன் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். ஆனால் அந்த பொறுமை அந்த ஷூட்டிங் முழுக்க நான் கவனித்தேன். ஏன்னா ஒரு படம் என்னதான் அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக இருந்தும் கூட எப்போவாவது ஒரு இயக்குனருக்கு ஒரு சின்ன பதட்டம், இல்லை பப்ளிக் ரோடில் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த கேமரா ஜெயந்தையும் ரொம்ப ஒத்துக்கணும். ஏன்னா நடு ரோடெல்லாம் ஷூட் பண்ணி நாங்கள் பாட்டுக்கு அந்த ரோட்டில் ஓடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா வித்தவுட் பிரேக்கில் போய் அந்த வெயிலில் அந்த மெலடி ஒரு ஆக்ட்ரஸ் தானான்னு எனக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு. ஒரு 5-6 நாள் இந்த பொண்ணை இந்த கூட்டத்தில் இருந்து வந்துச்சா, இல்லை இந்த ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணா, அப்படி ஒரு இமோஷனலான ஒரு முகம், அவ்வளோ நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நம்ம தினேஷும் மாறனும் எல்லாருமே, நான் தினேஷுடைய ஒரு ரசிகைன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, மனசு முழுக்க அந்த கேரக்டரு அந்த இமோஷனை ஏற்றுக்கிட்டு அப்புறம் தான் வெளியே வரும். இப்போ நான் பிகினிங் டேஸ்லலாம் சுரேஷ்கிட்ட கேட்டேன், சுரேஷ் ஒன்றும் தினேஷ் முகத்தில் ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியல, அப்படியே ஒரு சன்னியாசினியுடைய நிசங்கமான ஒரு முகம், இதை வச்சுட்டு நமக்கு நிறைய இமோஷ்னல் சீன்லாம் வருதே. நான் படங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது, அட்டகத்தி, விசாரணை எல்லாம் பார்க்கும்போது இருந்தது. அப்படி தான் இதில் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் படத்தை பார்க்கும்போது உண்மையிலே அந்த இமோஷனில் சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு சாதாரணமாக தெரிஞ்சு தர ஆக்ட் பண்ணும்போது. அப்புறம் தான் நினச்சேன், நம்மளே இப்படி தான் நினைப்பாங்களோ, முகத்தில் ஒன்றும் சரியாக தெரியல. அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்ம மாறனுடைய பொதுவான ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு டீமே இல்லை இங்கே. நீங்கள் கலாய்க்கிறதுக்கு சுரேஷையும் கலாய்க்க முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு முனிவர். அவர் பாட்டுக்கு நடந்து, அவர் பாட்டுக்கு வந்து, அவர் பாட்டுக்கு நின்று, நீங்களாம் என்ன பெண்ணுங்கய்யா, நான் தான் அதை முடிவு பண்ணி வந்துட்டேன், இனி இதை எடுத்துக்கிட்டு தான் போகிறது அப்படின்னு. தினேஷ் வந்து மாறன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டே அப்படி ஆகிற ஒரு ஆள். எனக்கும் அதை பார்த்தீங்களா, அந்த கோழி குஞ்சு முட்டையிலேருந்து விரிஞ்சா மாதிரியே ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு யாரை கலாய்க்கலான்னே இப்படி ஆராய்ச்சி பண்ணி, அதுவும் கல்கட்டாலாம் நம்ம வெளியூர் தெரியாத ஒரு ஊரில் ஷூட்டிங் போனால் அங்கே சாப்பாடு எப்படி இருக்கும், இல்லை அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இதை வாங்கி சாப்பிட்லாம், இப்படியெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். வாய்ப்பே இல்லை. கல்கட்டா வெறும் தித்திப்பாக கிடைக்கும் நிறையா. அப்புறம் மீன் குழம்புலேயும் தித்திப்பு இருக்கும், எல்லாத்துலேயும் சர்க்கரை போட்டுருவாங்க. ஸோ அது எங்களுக்கு மெஸ்ஸில் நல்ல ஃபுட் அது வந்துட்டுருக்குன்னு ஒரு சேஞ்சுக்காக சொல்கிறேன். அதில் வேறு ஒரு மாதிரி என்னத்தான் இந்த ஊரில் வாங்கி சாப்பிட்றது, 1/2 கிலோ பூண்டு 1/2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டோயா, ஒன்றுமே கிடைக்கலன்னா பூண்டு வெங்காயமாக வாங்கி திம்பிங்க அப்படிங்கிற மாதிரி கவரில் கொண்டு வந்து வெங்காயத்தை எடுத்து வச்சு தின்னுட்டு இருப்பார். ஒன்றுமே முடியலைன்னா அந்த பொண்ணு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற பொண்ணு ஜெஸ்ஸி, அவளை கலாய்க்கிறது. இப்போ நான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன்,
ஏன்னா பாவம் ஒருத்தர் இப்படி இயலாமல், ஏன்னா இந்த சந்தானம் டீம்ல எல்லாம் கவுண்டர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வேறு வழியே இல்லை. நானும் வேற ஒரு மாதிரிங்கிறேன், ஒரு மாதிரி அது ஒரு இதில் தானே மேக்கப்பில் தானே உட்காந்துருக்கேன். ஒன்றும் என்கிட்ட ஒன்றும் பேசுகிறாப்புல இல்லை. அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு, ஏம்மா அது என்ன லொடன்னு பேண்டை போட்டு தெரியுது மேடம், ஏன்பா? இல்லை அங்கே பாருங்களேன், எங்கள் வீட்டிலலாம் மாவு மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துணி காணாமல் போயிடுது எங்கள் ஏரியாவில் எடுத்து, இந்த பொண்ணு தான் எடுத்துக்கிட்டு போய் பேண்ட்டு தைக்கிது போல இருக்கு. ஒரு வழி இல்லாமல் யாரை கலாய்க்கிறதுன்னு தெரியாமல் நாய்க்கு பூனைக்கெல்லாம் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தது ரோட்டில். பட் அவரே ஒரு ஸ்டேஜில் அந்த படத்தில் இமோஷனலாக நடித்து நான் படம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா எல்லாம் இப்போ நடிகருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு திறமையை இது கண்டெடுத்தது ரஞ்சிதா சுரேஷா 2 பேருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் பொதுவாகவே பாரஞ்சித்தனுடைய படங்கள் மேலே இருக்கிற எனக்கு இருக்கிற பெரிய ஈர்ப்பு என்னென்னா, அப்போ அந்த மெலடி சொன்ன மாதிரி அங்கே இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்களும் சொன்னாங்க, நிறம் இப்படி இருக்கணும், உருவம் இப்படி இருக்கணும், இந்த கான்செப்டுக்கெல்லாம் அப்பாற்பட்ட டோட்டல் ப்ரொடக்ஷனே அங்கேருந்து வர்ற ஒவ்வொரு படங்களும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எப்படி இவங்க ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு வியப்பாக இருக்கும். ஆடிஷன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான அவங்களுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இவ்வளோ இருக்குங்கிறத சொல்கிறது, கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எத்தனை பேர் ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க. இப்போ இதிலே பாருங்கள் எவ்வளோ பேர்னு, நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதில். அதில் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க, மீதியெல்லாம் யாரும் வரல. அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்களை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து அந்த கதை எப்படி நம்ம வெங்கட் பிரபு சொன்னது 100% கரெக்டு. ஏன்னா அந்த கதை, இந்த கதையை நான் கொண்டு வரலாம், அது மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னால் அது ஒரு தயாரிப்பாளருடைய தைரியம். நான் எப்போவுமே கமல் சாரை சொல்லுவேன்னா, மகளிர் மட்டும் மாதிரி ஒரு படம், நான் ரேவதி ரோகிணி, மார்க்கெட்டில் மஸ்டாக இல்லாத 3 கதாநாயகிகள் இருக்கலாம், இவங்க இருந்தால் தான் படம் ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாத ஒரு டைமில் எங்களை நம்பி ஒரு கதையை படமாக எடுக்கிறதுக்கு அவர் அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. எதை வச்சு எங்களை நம்பினார்னே நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான் பாதி படத்துக்கு வேலை வரைக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த கதையே பாருங்கள், அவர் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் நினச்சாக்கா எவ்வளோ பெரிய ஹீரோஸை வச்சு எப்பேற்பட்ட படங்கள் வேணலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு கதையை நம்பி இப்படி ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கும் போது நான் டப்பிங் டைம்லாம் சுரேஷ்ட சொல்லுவேன், எப்படி சுரேஷ் நீங்கள் கூட திங்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு, நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஏன் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு படம் ஏன் நீங்கள் பிளான் பண்ணலை? இல்லைம்மா, எனக்கு இதயத்துக்குள்ளே அந்த கதைகள் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை. என் மனசுக்குள்ளார இருந்த அந்த எமோஷன்ஸு நம்ம வாழ்க்கையிலே அவ்வளோ விஷயங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு இருக்கும்போது வெளியே போய் என் கதையை தேடுவானே, அதனால தான் இந்த ஒரு கதையை எடுத்தேன் அப்படிங்கிறது. அண்ட் ஒவ்வொரு சீனும் அந்த ஒவ்வொரு லொக்கேஷனும் சாதாரண ஒரு ஃபிலிம் லொக்கேஷன் மாதிரி இல்லை, ஷூட்டிங் மாதிரி இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு காரணம் மினிமம் அளவில் இருக்கிற ரூம்ஸில் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அது ஜஸ்ட் அந்த கேமரா மட்டும்தான் விற்க முடியும். அந்த மாதிரி ஒரிஜினல் லொக்கேஷனில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். சார் எனக்கு பதில் சொல்கிறீங்களா, அங்கே சொல்கிறீங்களான்னு தெரியலையே. இல்லை நான் தான் என்கிட்ட சொல்கிறேன், வேறையா? ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க. அது நீங்கள் பாருங்கள், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இது முழுக்க முழுக்க இயக்குனர் படங்க. அண்ட் ரஞ்சித்துடைய ஒரு டிசிப்ளின், ஒரு ப்ரொடக்ஷன் டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சைலண்ட்டாக வேலை நடக்கும், ஆனால் அந்த படத்தினுடைய குவாலிட்டிக்காக எந்த குறையும் அந்த படத்துக்கு வைக்க மாட்டார். இன்னும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தானே, இப்படி எடுத்தால் போதுங்கிறது இருக்கவே இருக்காது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஸோ அவங்க யூனிட்டில் நிறைய படம் ஒர்க் பண்ணணுன்னு ஒரு வாரத்துலேயே அவ்வளோ ஆசை எனக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன், அவங்க நிறைய படம் எடுக்கணும், நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களை கொண்டு வரணும். அண்ட் சுரேஷ், நீங்கள் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அண்ட் ரொம்ப டேலண்டட் டைரக்டர். நாளைக்கு பெரிய லெவலுக்கு வருவீங்க கண்டிப்பாக. எல்லா மொழியிலையும் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டராக அவர் வரணும். எல்லாருடையும் வாழ்த்துக்கள் இருக்கணும். எல்லாருக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி. படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் சும்மா சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் ஆகும். நன்றி, வணக்கம். ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது, எமோஷ்னலாகவும் இருக்குது இங்கே நிற்கிறது. அப்புறம் எங்கள் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே, இது இங்கே என்னை பற்றி பேசுனது, படத்தை பற்றி பேசுனது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் வெங்கட் சார், அவர் வந்ததே ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயந்தான். வெங்கட் சார் கிட்ட வந்து நான் முதல்ல வந்து விஷ்ணுவர்தன் சார் கிட்ட வந்து பட்டியலில் போய் லாஸ்ட்டு அப்ரெண்டிஸாக போய் சேர்ந்தேன் நான். அங்கே அது முடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்டு அரவிந்த் ஆகாஷ் தான் வந்து வெங்கட் சார்கிட்ட என்னை கூப்பிட்டு போனான்.
அப்புறம் வெங்கட் சார் பார்த்துட்டு உடனே பெருசாலாம் இது இல்லை, ஓகே ஜாயின் பண்ணுறேங்க அப்படின்ட்டாரு. நானும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே ஸ்ரீபதி, பிச்சுமணி, ரஞ்சித், செந்தில் இப்படி ஒரு டீம் இருந்தது. சென்னை 28 அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுலேருந்து தொடர்ந்து எனக்கு வந்து அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம், தேடுதல், ஃபைனான்ஷியல் எல்லாமே. ஏன்னா அப்பயே எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க, 31 வயசு இருக்கும் அப்போ நான் சினிமாக்குள்ளே நுழையும் போது. அப்புறமா வெங்கட் சார் கிட்ட போனதுக்கப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது நிறைய பேர் வெளியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, கரெக்டான வாய்ப்பு கிடைக்காது, கரெக்டான டைரக்டர் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி. ஏன்னா வெங்கட் சார்கிட்ட போனதும் அவ்வளோ ஒரு சொகுசான ஒரு லைஃப், கஷ்டமே படுத்தவே இல்லை. ஆனால் உண்மையாக உழைச்சோம், அது மட்டும் டைமாக நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டாக நாங்கள் உழைச்சோம். சென்னை 28, சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி வரைக்குமே வெங்கட் சார் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தேன். என்றைக்குமே ஒரு வார்த்தை கூட இந்த இவ்வளோ படங்களில் ஒரு வார்த்தை என்னை திட்டினதோ யாரையுமே வந்து இது பண்ணதோ கிடையாது. அவர்கிட்ட நான் அந்த பொறுமையை ரொம்ப அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஏன்னா என்ன சொல்கிறாங்கல்ல பொறுமை, அது நான் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட இருந்து தான். அவ்வளோ சூப்பராக அஜித் சாரையே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாமல் பயங்கர கூலாக, அவர் எவ்வளோ டென்ஷனில் வந்தாலும் ஈஸியாக போய் கட்டி பிடிச்சி அப்படியே சமாதானப்படுத்தி உடனே ஷாட் எடுத்துருவார். அது ஏன்னா மாதம் சம்பளம் ஒரு படத்துக்கும் அப்படியே ஏறிட்டே இருக்கும். சென்னை 28, சரோஜா, கோவா அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம எதுக்கிற படம் பண்ணோம், நல்ல சம்பளம் வருது, சரி வெங்கட் சார் கூட இருந்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அப்படியே நான் படம் பண்ணுற யோசனையும் இல்லை, நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே போயிட்டே இருந்தது லைஃபு. அப்புறம் மங்காதாக்கு அப்புறம் தான் புது அசிஸ்டன்ஸ்லாம் வந்து சேர ஆரம்பித்து வந்துகிட்டே இருக்காங்க, இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. நம்ம மட்டும் என்னடா உட்காந்துருக்கோம், நம்மளாம் ஒரு படம் பண்ணி கட்டாமல் வெளியே போனோமேன்ட்டு அப்போ ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி அது ஓகே பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஒன்று அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வெங்கட் சார்கிட்ட பிரியாணி படம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். வெளில வந்து முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் கம்மிட் ஆனேன். பஞ்சு அருணாச்சலம் சார் அந்த கம்பெனியில். அங்கே போயிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு 3 மாதம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் அங்கேருந்து ஒரு சூழ்நிலையால் பஞ்சு அப்பா அவர் கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த படம் தான் நீங்கள் முதல் படமாக பண்ண போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாப்பா, அதான் நான் எழுதி சுப்பண்ணை கூட அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஆஃபீஸ் போட்டாச்சுப்பா, 3 மாதம் போயிட்டுருக்கு அப்படின்னு. இந்த படம் நீங்கள் முதல் படமாக பண்ணாதீங்க, 2வது படமாக பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே சுப்பண்ணை கூப்பிட்டு சுரேஷ் அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, வேணா வெளில வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சரிங்கண்ணா ஓகே நான் சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல போயிட்டு அட்வான்ஸ் வாங்குறது, கம்மிட் ஆகிறது, உட்காருது, அப்புறம் வெளியில் வந்துடும். எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருக்கு, கதை பிடிச்சிருக்குன்னு வாங்க, அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தால் நடக்காது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் கிட்ட வந்து கபாலியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ரஜினி சார் இருக்கார், சரி நல்ல சம்பளம், சரின்னு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ரஞ்சித் கிட்ட போயிட்டு சோமர்செட்டில் ரூம் போட்டு அங்கே தான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போது உள்ளே போயிட்டேன், ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் அங்கே தான் வந்து இந்த மொத்த ரஞ்சித்தோட டீமே எல்லாம் இருக்கிறாங்க உள்ள. அந்த அதியனு, பார்த்திபனு, ஃபேங்லின்னு எல்லாருமே உள்ளே இருக்காங்க. எல்லாம் அப்படியே என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி நான் நேராக என்ன பண்ணிட்டேன், உள்ளே போயிட்டு ரஞ்சித் கூட போய் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டேன். ரஞ்சித்துக்கும் வந்து கொஞ்சம் ப்ரைவசி, நீ போய் அங்கே போய் உட்காந்துக்கன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கும் முடியல. வெளியில் போனால் இவனுக்கு ஒரு 6-7 பேர் இருக்கானுங்க. சரி அவனுக்கு நம்மளுக்கும் வந்து பெருசாக ஸ்கிரிப்டில் அப்படியே பயங்கரமாக பூந்து விளையாடி ஐடியா கொடுக்குறா, இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நாலேஜெலாம் கிடையாது. இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது வச்சுக்கலாம், இது வேணாம், இது ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த மாதிரி தான் நான் பேசுவேன். அப்புறம் ரஞ்சித் கூடயே ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளே உட்காந்துட்டே இருந்தேன். வெளியில் போனால் எல்லாம் அப்படியே காண்டாக பார்ப்பானுங்க எல்லாரும். இவன் வந்து கூட வந்துட்டா அப்படியே வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டானே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சது, இல்லை தப்பு, அவன் டைரக்டர் என்ன தான் க்ளோஸ் இருந்தாலும் நம்ம போய் பக்கத்தில் உட்காந்துறது இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சேரு இதெல்லாம் எடுத்துக்கின்னு லேப்டாப்லேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இவனுங்க கிட்ட பழகிற அந்த வாய்ப்புகள். அப்புறம் இவனுங்க அதாவது ரஞ்சித் கிட்ட இருக்கிறவங்க எப்படி சொல்லணும்னா, ஒருத்தன் பயங்கரமான ஒரு சோஷியலிஸ்ட்டு, ஒருத்தன் கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஃபெமினிஸ்ட்டு, அப்புறம் வந்து
அதுக்கப்புறம் ஒவ்வொரு எந்த லிஸ்ட்டுமே எனக்கு தெரியாது. நான் வெங்கட் சார்கிட்ட இருந்து அப்படியே பிளைண்டாக வந்து அவங்க உட்காந்துருக்கேன்னா அது வந்து யாரையுமே ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே பயங்கர அரசியல் பேசுகிறானுங்க, நம்மளுக்கு சுத்தமாக அது தெரியவே தெரியாது. அப்புறமா இது ஜாதி கேஸ்ட்டு இந்த விஷயங்கள் இதெல்லாம் பேசுகிறது எனக்கு புதுசாக இருக்குது. நான் அப்போ தான் ஒரு உலகத்துக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறமா இது அப்படியே பேச பேச அப்புறமா அவனுங்கிட்ட அப்புறம் நான் ரொம்ப நெருக்கமாகி அப்படியே பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் என் மேலே உயிராயிட்டானுங்க, என்ன விடவே இல்லை. ஏன்னா ரொம்ப இறுக்கமாக இருந்தவனுங்களை நான் தான் ரொம்ப சிரித்து அவனுங்களை வந்து ஃப்ரீ பண்ண விட்டேன். என்னை விட இறுக்கமாக ரஞ்சித் இருந்தாப்புல. அப்போ ரஞ்சித்துக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்போ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னால். ஏன்னா இவங்க எல்லாருமே ரஞ்சித் கிட்ட நெருங்காமல் நானே பார்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் இவங்க ஹேண்டில் பண்ணுறது. அப்புறம் ரொம்ப உண்மையிலே வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக், அவனுக்கு எல்லாருமே ஒரு பயங்கரமான திறமைசாலிங்க தான். அவனோட கடுமையாக உழைப்பானுங்க, ரொம்ப போராளிங்க மாதிரி உழைப்பானுங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படி தான் கபாலி ஒர்க் பண்ணோம். கபாலி ஒர்க் பண்ண உடனே திருப்பி காலா ஆரம்பிச்சிது. காலாலயம் போயிட்டு அப்படியே அதுலேயும் கோராடிட்டு இருந்தேன். அதுலேயும் ரொம்ப நிறைய இயக்குனர்கள் வர ஆரம்பித்தாங்க, எல்லாம் சந்தித்தோம், எல்லாம் இது பண்ணோம். தொடர்ச்சி அப்படி தான் ரஞ்சித் கூட இப்படி போச்சு. ரஞ்சித் வந்து என்னென்னா சரோஜா படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு 60 நாள் நைட் ஷூட் போயிட்டே இருக்கும்போது எப்பேற்பட்டவனும் டயர்டாக ஏற்கனவே எனக்கு ஒரு 30 வயசு அப்பயே. அதனால் நைட் ஷூட்டில் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி ஓரமாக உட்காந்தா போகிற பக்கத்தில் கையை பிடிச்சி தரதானே எழுதிட்டு போயிட்டே இருப்பான். உட்காரனா உட்காராதவா நீ முதல்ல வேலையை பாருன்ட்டு. அந்த மாதிரி அன்றைக்கி கைது பிடிச்சி எழுதிட்டு போனோமா இன்றைக்கி வரைக்கும் கொண்டு வந்து இங்கே வந்து என்னை வந்து விட்டுருக்காப்புல. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன ஒரு படம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் பாரஞ்சித் சார் அண்ட் சுரேஷ் மாரி சார். அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அதுக்கு டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒருத்தர் அவர். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் அண்ட் மை ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படம். லாக்டவுன் டைமில் இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்து அதில் அந்த மெயிலில் ஃபோட்டோஸ் அனுப்பி அப்படி தான் இந்த படத்துக்கு நான் செலக்ட் ஆனேன். ஸோ ஆடிஷன்ஸ் நிறைய பேர் பண்ணாங்க. அதில் வந்து நான் ஒரு 3-4 வாட்டி வந்து இந்த ஆஃபீஸ் ஏறி இருக்கேன். பட் வந்து அவங்களுக்கு சார் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு, பட் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் ஆனால் என்னோடய கான்ஃபிடென்ட்டை விடவே இல்லை, கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நம்பினேன். அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் டிரெக்டர் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபைனலாக இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து லுக் டெஸ்ட் பண்ணும்போது தான் நீ செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லும்போது சார்கிட்ட போய் எனக்கு தேங்க் பண்ணுறது கூட வேர்ட் வரல, அழுதுகிட்டே தான் நின்றுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு கனெக்டான ஒரு படம். அண்ட் அங்கே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணுமே தவிர ஒரு படம் ஒர்க் பண்ணுற ஃபீல் யாருக்குமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக போயிட்டு தேட்டரில் பாருங்கள். அண்ட் March 8 ரிலீஸ், டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கிடைத்து நான் நடித்து இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான 3 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரஞ்சித் அவர்கள் நன்றி சார். 2வது அதியன் சார் நன்றி. 3வது தினகரன் சார். இவங்க 3 பேர் இல்லைனா இந்த படத்தில் நான் இல்லை. ஸோ அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஓகே, எல்லாரும் எல்லா விஷயமும் பேசிட்டு இருக்காங்க. மெயினாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பலை. நீலம் பற்றி பேசி ஆகணும். நீலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக ரொம்ப மனமகிழ்ச்சியாக தலை நிமிர்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசணுன்றதெல்லாம் இல்லை, பொதுவாக ஏன்னா எல்லா ப்ரொடக்ஷன்லையும் நாங்களும் நடிக்கிறோம். நீலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் கதாபாத்திர நடிகைகள், ஹீரோயின்ஸ், ஓவர் நிறம் பார்க்கப்படாது, அதான் கலர் பார்க்கப்படாது, அவங்க எப்படி பர்சனாலிட்டி இருக்காங்கன்னு பார்க்கப்படாது. அவங்க பார்க்குற ஒரே விஷயம் 2 விஷயம், திறமை மற்றும் உழைப்பு. இது 2ஐயும் பார்த்து தான் இந்த நீலமில் நடிக்கிற நடிகைகள் எல்லாருமே நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் நீலம் ப்ரொடக்ஷனில் நடித்த எல்லா நடிகைகளும் அவங்க அப்படி தான் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி நீலம் ப்ரொடக்ஷனுக்கு. முக்கியமான ஒரு நபர் சுரேஷ் மாரி சார். அவருடைய பொறுமை வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக பேசப்பட்டே ஆகணும். இப்படி ஒரு பொறுமையான மனுஷனை லைஃப்பில் வந்து
சினிமா துறையில் பார்க்கறது ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பொறுமையாக ஒரு தப்பே பண்ணாலுமே அந்த விஷயங்களை வந்து பொறுமையாக தான் அவர் சொல்வாரே தவிர ரொம்ப ஹார்ஷாக பேசுறது, ஒருத்தவங்களை டக்குன்னு காயப்படுத்தி பேச தெரியாத ஒரு மனிதர். சார் உங்களோட வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப 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 பெருசு சார், பொற்காலமான வெயிட்டிங் பீரியட். கண்டிப்பாக ஜேபேபி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இயக்குனர்ன்ற ஒரு இடத்த பெற்றுக் கொடுக்கும். அந்த அளவுக்கான ஒரு பொறுமையான நல்ல திறமைசாலியான மனிதர். ஊர்வசி அம்மா தமிழ் சினிமாவில் நான் வந்து பார்க்குற 3 வியந்து பார்க்குற நடிகைகள் சாவித்ரி அம்மா, மனோரமா ஆச்சி, ஊர்வசி அம்மா. இவங்க 3 பேரும் தான் என்னுடைய பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ இன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பத்மபூஷன் விருது, அந்த விருது, இந்த விருதுன்னு கொடுக்குறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான கலைஞர்களாக வாழும் போதே அவார்டுகளை அள்ளி குவிங்க அவங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான நடிகை. எப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேளுங்க. கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு சீனு, அது எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருந்த எல்லாருக்குமே தெரியும். அழுகணும் அந்த சீனுக்கு வந்து அம்மா வந்து அழுகணும் பயங்கரமாக. பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அழுதுடுறாங்க வித்தவுட் கிளிசரின். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த நடிகைலாம் நீங்கள் அது வந்து ஒரு தடவை 2 தடவை கிடையாது, எவ்வளோ தடவை அவங்க அந்த ரீடேக் போனாலும் அவ்வளவும் அழுதாங்க. ஸோ ரொம்ப 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 மகிழ்ச்சிமா அவங்க கூட இந்த படத்தில் நடித்ததில். மற்றபடி கூட நடித்த தினேஷ் சார் ஆகட்டும், மாறன் சார், எங்களோட கேமராமேன் டீம், அப்புறமேட்டு காஸ்டியூம் எடிட்டர் டீம்ஸ், அப்புறம் எங்களோட ஏடிஸ், ஹாவ் டு தேங்க் தினகரன் சார், அப்புறம் செந்தில் சார், ஜெஸ்ஸி, மைக்கேல் சார், ரவி சார், எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த மேடையில் சந்திக்கிறதுக்கு உங்கள் எல்லாரையுமே. லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன், டைம் எடுத்துக்க விரும்பலை. மஞ்சுமல் பாய்ஸில் நடித்த விஜய் முத்து அப்படின்ற ஒரு நடிகருடைய இன்டர்வியூ இப்போ பார்த்தோம். ரொம்ப வந்து நாங்கள்லாம் நடிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நான் நடித்த படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறக்கே எங்களுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுதாங்க நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறீங்களா, அதில் தவறுன்னு சொல்லிக்கிறதுக்கான விஷயம் இல்லை, திறமை இருக்குன்ற அடிப்படையில் தான் கொடுக்குறீங்க. பட் சினிமா 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 இதை மட்டுமே நம்பி இருக்க எங்கள் எல்லாருமே கூட கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். அன்பு, அதுதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அந்த வார்த்தை தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டு. எல்லா மனிதர்களையும் சேர்த்து ரொம்ப அழகான உறவுகளை இன்னைய வரைக்கும் நாங்கள் எல்லாருமே டச்சில் இருக்கோம், இன்னைய வரைக்கும் எல்லாருமே பேசிகிட்ருக்கோம். ரொம்ப அழகான ஒரு உறவை வந்து கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இது. தேங்க்யூ சுரேஷ் அண்ணா, என்னை நம்பினதுக்கு, என்னை அரவணைச்சதுக்கு, உங்களுடைய இந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் மனிதர்களை பார்க்குற விதம், நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம், இந்த படத்தில் இந்த கதை பேசுனதுலேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அது எனக்குள்ள சில மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி நீலம் ப்ரொடக்ஷன் அண்ணா, ரஞ்சித் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங். இந்த மாதிரி கதைகளெல்லாம் வந்து சமூகத்துக்கு கொண்டு சேர்த்துட்டே இருக்கீங்க, அதுக்காக மிகப்பெரிய நன்றிகள். இதில் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய பேர் பயங்கரமாக உழைச்சிருக்கோம். ஒரு மிகப்பெரிய தேடுதல் இருக்குது, மிகப்பெரிய காத்திருப்பு இருக்குது. நம்ம ரொம்ப வேகமாக கடந்து போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். உறவுகளெல்லாம் வந்து உட்காந்து பேசி அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கோ காலங்களை தாண்டி ஓடிட்டே இருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த உறவுகள் எவ்வளோ ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பேசுகிற ஒரு நல்ல படம் இது. ப்ளீஸ் போய் படம் பாருங்கள் தேட்டரில். கண்டிப்பாக இந்த படம் உங்ககிட்ட பேசும், என்கிட்ட பேசி எங்கள் எல்லார்கிட்டையுமே பேசி. வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்யூ. ஜேபேபி டீம் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சுரேஷ் அண்ணனுடைய வெற்றின்றது வந்து எப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியும் அவர் ஜெயிக்கணுன்றதும், அவர் ஜெயிச்சாதான் நாம் ஜெயிக்கிற மாதிரி. உண்மையிலே மனசார சொல்கிறேன், நான் ஜெயிக்கிறத விட அவர் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு பின்னால் அவ்வளோ பெரிய காத்திருப்பு இருக்குது, பெரிய வலி இருக்குது. அந்த ஃபேமிலி வந்து நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், சென்னையிலே ஒரு வானத்தை போல டீம் அப்படின்னு. ஒரு சென்னையில் இவ்வளோ நெருக்கடிக்கடையில் ஒரு கூட்டு குடும்பமாக அவங்க தம்பி சஞ்சய் வரைக்கும், இன்னொரு தம்பி, அவங்க அம்மா, அவங்க எல்லாருமே பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி என்னடா இவர் தான்டா ஜெயிக்கணும் கண்டிப்பாக. அவங்க அவ்வளோ பெரிய அவருடைய வெற்றிக்காக அப்படி காத்திருக்கிறது வந்து இது பயங்கர உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கபாலிக்கு தான் முதல்ல வந்தார், சாருடைய டீம்லேருந்து எங்கள் டீமுக்கு கபாலிக்கு வரும்போது யாரா இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் வந்த கொஞ்ச நாள்ல எல்லாருமே காலி பண்ணிட்டார், எல்லாருமே அரவணைச்சிக்கிறது. உதாரணம் சொல்ல போனால் என் லைஃப்லேயே ஒன்று, கபாலியில் வந்து குமுதவள்ளி அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல அந்த சீனு நிறைய செட்டப் இருந்துது. நான் ஒரு ஆள் ஆடியோ பாட்டுங்க நிறைய வேலை இருந்தனால செட்டப் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு
எங்கள் இயக்குனர் கூட்டி என்னை செமையாக திட்டார். நான் நைட்டும் பகலுமா தூக்கம் இல்லாமல் வேலை செய்த ப்ரெஷரில் வந்து நான் வெளில கோபமாக வந்தேன். நான் எங்கடா போகிறேன்னு கேட்டுனே வந்தார். நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் நடு ரோட்டில் நின்று. அப்படியே இவர் வந்து என்ன பண்ணிட்டார், இவர் என்னை கட்டி பிடிச்சி எடுத்து அப்புறம் நானே அவருக்கு ஆறுதல் சொல்கிறது இதாகி போச்சு. அப்புறம் வந்து சென்னையில் பயங்கரமாக வெள்ளம் போயிட்டு இருந்து கோவாவில் வந்து ஷூட்டிங். நம்ம மயம் கோபி மேலே வந்து கார் ஏற்றணும், அந்த ஷாட்டு இருந்துச்சு. பார்த்தா திடீர்னு பிரேக் டைமில் தலைவனை ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆளை காணோம். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்ணெல்லாம் தேங்கி அழுது தொடச்சிட்டு வந்திருந்தார். என்னண்ணா அப்படி வெள்ளத்தில் நாய் செத்துருச்சுரா, வீட்டில் எல்லாரும் 2 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறாங்கடா, இன்றைக்கி தான் தெரிஞ்சு எனக்கு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுரா, இங்கே தான் அழுதா நீங்கள் தான் இது பண்ணி சொல்லிட்டு தான் நான் போய் தனியாக இழுத்து வந்தேன்டா அப்படின்னு. அதை மாதிரி வந்து சுரேஷ் அண்ணா அவருடைய ஈரம் உண்மையிலே என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு 5 நபர் ரொம்ப நெருக்கமாக. எங்கள் அப்பாக்கிட்ட எப்படி நான் வெளிப்படையாக இருப்பணும், எங்கள் அம்மாக்கிட்ட எப்படி இருப்பணும், ஒரு துளியால் கூட நம்மளை ஈகோ பார்க்காம நம்ம பேசக்கூடிய மனிதர்கள் சில பேர் தான் கிடைப்பாங்க. அதை மாதிரி சுரேஷ் அண்ணா வந்து எப்பயுமே என் வாழ்வில் மறக்க முடியாத, நான் விலகி போகக்கூடாது நினைக்கக்கூடாத ஒரு ஆள். அதே மாதிரி நம்ம ஹீரோ தினேஷ், நான் அவரோட 2 படம், என் படத்தில் 2வது படமாக ஹீரோவை நடிக்கிறாரு. நான் எத்தனை படம் எடுத்தாலும் அந்த படத்தினுடைய ஹீரோவாக நான் அவர் கண்டிப்பாக நான் நினச்சி பார்க்குறேன். அந்த அளவுக்கு நான் இன்னும் 4-5 கதைகள் நான் எழுதிட்டு இருந்தால் கூட எல்லாத்துலேயுமே அவர் பொருந்துவார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கலைஞர். மற்ற எல்லாருமே நடிச்சிருங்க, எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லாருமே தோழர்களாக சேர்ந்து இந்த வேலை செய்திருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டீசர் வந்து நான் பார்த்துட்டு தோழர்கிட்ட பேசியிருந்தேன் ஃபோனில். தோழர் படத்தோட டீசர் பார்க்கும்போது நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஞாபகம் வந்தது. இந்த படத்தோட அல்டிமேட்டே வந்து அம்மாவோட லவ் தான் மொத்த. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். கண்டிப்பாக இது ஒரு செம்ம ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த வருஷத்தோட பெரிய படமாக ஜேபேபி இருக்கும். இந்த மொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் டைரக்டர் தோழர் சுரேஷ் அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஊர்வசி மேம், கண்டிப்பாக ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் தேட்டரில். அப்புறம் அட்டகத்தி தினேஷ் அண்ணன், அப்புறம் லொலு சபா மாறன் சார். இது கண்டிப்பாக ஒரு 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 ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் எமோஷனாக கண்டிப்பாக இருக்கும். எல்லாரையும் வந்து செம்மையாக என்டர்டெயின் பண்ணோம். வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, இந்த மாதிரியான படங்கள் கொடுக்கறது ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.